குற்ற உணர்வுகள் மீண்டும் நமக்குள் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். அவைகளுக்கு நாம் தீர்வு கண்டிருந்தாலும், நாம் பேசிய செயல்முறைகளை செய்திருந்தாலும், என்னுடைய எல்லா பாவங்களும் தேவனுடைய பார்வையிலிருந்து நீக்கப்பட்டன, அவர் கைகளுக்கு எட்டாது, அவர் தனது மனதிலிருந்து நீக்கி போட்டார் என்று அறிவுபூர்வமாக அறிந்திருந்தாலும் குற்ற உணர்வுகள் மீண்டும் எழும்பும். இது நடைபெறும். இதற்கான ஆதாரங்களை ஏற்கனவே நாம் பார்த்தோம். நாம் பார்த்த செயல்முறைகளை செய்திருந்தாலும் குற்ற உணர்வுகள் மீண்டும் வரும்போது என்ன செய்வது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில வழிகளை உங்களுக்கு கூறுகிறேன். குற்ற உணர்வுகள் மீண்டும் நமக்குள்ளாக வரும்பொழுது இப்படியாக நாம் செய்ய வேண்டும். நம் கடந்த கால நினைவுகளை நினைவில் கொண்டு வருவது சாத்தானே என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவனே சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். அவைகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து அல்ல. அவைகள் எங்கிருந்து வருகின்றன? சாத்தான் மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ பயன்படுத்தலாம். ஆனால் அடிப்படையாக மூல காரணம் சாத்தானே. ஏனெனில் அவனே சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன். குற்ற உணர்வுகளினால் உங்களை அழுத்தி கீழே தள்ள விரும்புகிறான். அவனுக்கு தெரியும், அப்படி செய்துவிட்டால் நீங்கள் தேவனுக்கோ கிறிஸ்துவுக்கோ தேவனுடைய ராஜ்யத்திற்கோ பயன்பெற முடியாதென்று. ஆகையால் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் இந்த விதமாக கூறினார், சாத்தான் உங்கள் கடந்த காலத்தை நினைவூட்டும் பொழுது நீங்கள் அவனுடைய எதிர்காலத்தை அவனுக்கு நினைவூட்டுங்கள் என்று. இப்படியாக இயேசுவின் நாமத்தினால் அவனை எதிர்த்து நில்லுங்கள். இரண்டாவதாக, இதற்கு காரணம் சாத்தான் என்பதை புரிந்து கொண்ட பொழுது சாத்தான் சுமத்தும் குற்றங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை எப்படி செய்வது? அவனுடைய திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்காதீர்கள். அந்த உணர்வுகள் கடந்த காலத்திலிருந்து நமக்குள் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி சாத்தானை நம் வார்த்தைகளினால் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு சில வசனங்களை குறித்து நாம் பேசினோம். சாத்தான் நினைவூட்டும் பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டியது, தேவன் நம் பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரமான எட்டாத தூரத்தில் போட்டுவிட்டார் என்று. நீ என்னை குற்றம் சுமத்தவும் இதை வைத்து துன்பப்படுத்தவும் நான் அனுமதிப்பதில்லை. அது முடிந்துவிட்டது. அது அவ்வளவுதான். தேவனுடைய பார்வையிலிருந்து அகற்றப்பட்டது, தேவனுக்கு எட்டாதது தேவனுடைய மனதிலிருந்து நீக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தின் அடிப்படையில் நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன், நீ என்னை விட்டு ஓடிப்போ. நீங்கள் இதை செய்யுங்கள். ஏனெனில் வேதம் எபேசியர் 6 சொல்கிறது, தேவ வசனம் ஆவியின் பட்டயம் என்று. தாக்குதல் நடத்த நமக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் இதுவே. சாத்தான் இயேசுவிடத்தில் வந்து சோதித்த பொழுது இயேசு என்ன செய்தார்? 3 முறை. ஒவ்வொரு முறையும் சாத்தான் இயேசுவிடத்தில் வந்த பொழுது எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே என்று கூறினார். இறுதியாக சாத்தான் அவரை விட்டு கடந்து சென்றான். இப்படியாக உங்களையும் தொந்தரவு செய்வதை விட்டு விடுவான். சாத்தானை உங்கள் வாழ்வில் திட்டமிட அனுமதிப்பீர்களானால் அவன் உங்களை வேதனைப்படுத்துவான், குற்றப்படுத்துவான், பழைய காரியங்களை நினைவூட்டுவான். நீ என் வாழ்வை நிர்ணயிக்க முடியாது என்று நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன் என்று தேவன் ஏற்கனவே அறிவித்து விட்டார். உனக்கு என் வாழ்வில் இடமில்லை, சாத்தான் நீ என்னை விட்டு போய்விடு என்று தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். முதலில் ஒருவேளை இது உங்களுக்கு எளிதாக வராமல் இருக்கலாம். இதை நீங்கள் செய்ய உற்சாகப்படுத்துகிறேன். வார்த்தைகளினாலே விரட்டுங்கள். உங்களுக்குள்ளாக சொல்லி பாருங்கள், உங்களுக்கு நினைப்பூட்டுங்கள். நேரம் வரும்போது பிசாசானவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஏற்கனவே கொடுத்து விட்டீர்கள். பிசாசானவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு சில நேரங்களில் சாத்தான் என்னை அளவுக்கு அதிகமாக தொந்தரவு செய்ய அனுமதித்திருக்கிறேன். இறுதியாக என்ன நடக்கிறது என்று உணர்ந்து, ஒரு நிமிஷம், சாத்தானே இங்கிருந்து சென்று விடு, என் வாழ்வை விட்டு வெளியேறு, தேவன் சொல்லியிருக்கிறார், வேதம் எவ்விதமாக கூறுகிறது என்று விரட்டும் பொழுது அவன் ஓடிவிடுவான். குற்ற உணர்வுகள் மீண்டும் வரும் பொழுது நாம் செய்யக்கூடிய மற்றொரு காரியம் என்னவெனில், தேவனுடைய கிருபை சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டதை நாம் நினைவு கூற வேண்டும். சிலுவையின் நோக்கம் என்னவெனில், சரி செய்ய முடியாததை சரி செய்வது. இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது அதுவே உண்மையாயிற்று, எல்லாம் செலுத்தியாகிவிட்டது. கொலோசியர் 2:13-15 பார்க்கிறோம். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து.
C.S. லூயிஸ் இந்த விதமாக கூறினார், தேவன் நம்மை மன்னித்தால் நாம் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மற்றபடி அது அவரை விட உயர்ந்த நியாய சபையாக நம்மை ஏற்படுத்துவது போன்றதாய் இருக்கும். சர்வ உலகத்தின் தேவனே, நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று கூறும் பொழுது நீங்கள் யார் மன்னிப்பை நிறுத்தி வைப்பதற்கு? என்னால் என்னை மன்னிக்க முடியாது என்று கூறுவது எப்படி? தேவன் ஒருபோதும் உங்களை மன்னியுங்கள் என்று கூறவில்லையே. தேவன் உங்களுக்கு அருளிய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள கூறினார். புரிகிறதா? இது மிகவும் முக்கியமான காரியம். தேவன் சிலுவையில் செய்து முடித்ததை அடிப்படையாக கொண்டு உங்களை மன்னித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் இந்த உண்மைகளை உங்களுக்கு நினைவூட்டுங்கள். நீங்கள் நினைவூட்ட வேண்டியது அவசியம். சிலுவையில் நடைபெற்றதை நினைவு கூறுங்கள். எல்லாம் ஆணியடிக்கப்பட்டது. நீங்கள் தேர்வு கண்டுவிட்டீர்கள். தேவன் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். எல்லாம் முடிந்துவிட்டது. ஆகையால் உங்கள் பாவங்களை நினைவுபடுத்தி மறுபரிசீலனை செய்வதன் மூலம் உங்களை தண்டிக்கும் போக்கை நிறுத்த வேண்டும். ஒரு சிலர் ஏதாவது காரணங்களை கூறி, காரணமே இல்லாமல் கூட தங்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு. அவர்கள் தாங்கள் செய்ததை எண்ணி, உங்களுக்கு தெரியுமா நான் என்னவெல்லாம் செய்தேன், எவ்வளவு மோசமானவனாக இருந்தேன், எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருக்கிறேன், தங்களையே அடித்துக் கொள்வார்கள். தங்கள் பாவங்களை ஒத்திகை பார்த்து மற்றவர்களிடத்தில் கூறுவார்கள். நான் கூறுவேன், நிறுத்துங்கள், போதும் நிறுத்துங்கள். ஏன் உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் பாவ பரிகாரம் செய்ய விரும்புகிறீர்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தது போதாதா? அதற்கு மேலும் நீங்கள் உங்களை தண்டித்து பரிகாரம் தேட வேண்டுமா? இல்லை, இல்லை. அவர் உங்களை மன்னித்து விட்டார். உங்களை நீங்களே தண்டிக்கும் மனப்போக்கை நிறுத்த வேண்டும். இறுதியாக தேவனுடைய முழுமையான மன்னிப்பில் மகிழ்ந்து அவரது புகழை பாடுங்கள். தேவனை புகழ்ந்து பாடுவது எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எனக்கு பாடத் தெரியாது. நான் ஒரு பாடகன் அல்ல. ஆனால் எப்பொழுதுமே ஒரு பாடல் புத்தகத்தை என் அருகில் வைத்திருப்பேன். நான் பாடல்களை வாசிப்பேன். மற்றவர்களை தொந்தரவு பண்ணாமல் எனக்குள்ளாக நான் பாடிக்கொள்வேன். ஆனால் மகிழ்ச்சியோடு இருப்பேன். தேவனுடைய அன்பை குறித்த பாடல்கள் எனக்கு பிடிக்கும். சராசரங்கள் அனைத்தும் அவ் அன்புக்கு எம்மாத்திரம். என் ஜீவன், சுகம், செல்வமும் என் நேசருக்கு பாத்தியம். நான் மாயை மற்றும் பெருமையில் கழித்த ஆண்டுகள் எத்தனை. என் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டதை கவலை இல்லாமல் இருந்தேனே. ஆனால் எவ்வளவு பெரிய மன்னிப்பு, இலவசமான கிருபை. ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான இரட்சகர். நீங்களும் இந்த விதமாக உங்களுக்கு பிடித்த பாடல்களை எடுத்து பாடலாம். எந்த மொழியினாலும் சரி, சிலுவையை பற்றிய பாடல்களை எடுத்து மகிழ்ந்து தேவனை துதித்து பாடுங்கள். குற்ற உணர்வுகள் வரும்பொழுது அவைகளை அகற்றி போட நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை போற்றி ஆராதிப்பதே. இந்த சங்கீதத்தை பாருங்கள். சங்கீதம் 40. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். இது ஒரு வீழ்ச்சிக்கு பின் எழுதப்பட்டது. தாவீது விழுந்ததை நாம் அறிவோம். 10 கட்டளைகளில் தாவீது 4 கட்டளைகளை மீறிவிட்டான். இந்த சங்கீதங்களை அவன் எழுதினான். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரம் மட்டும் விலக்கினார். இவ்வாறு தேவனை துதிப்பதின் மூலமாக பாவத்தை மீண்டுமாக அறிக்கை செய்யாமல், உங்களை நீங்களே தண்டிக்காமல், குற்ற உணர்வுகளினால் சாத்தான் உங்களை தாக்காமல் காத்துக்கொள்ளலாம். நாம் பார்த்த வசனங்களிலிருந்து தேவன் உங்களுக்கு செய்ததை நினைவு கூறும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து அவரை போற்றி ஆச்சரியத்திற்குள்ளாவீர்கள். அவருடைய கிருபை ஆச்சரியமானது, அவருடைய கருணை ஆச்சரியமானது, அவருடைய இரக்கம் ஆச்சரியமானது. எப்போதெல்லாம் உங்களுக்கு குற்ற உணர்வுகள் வருகின்றதோ அப்பொழுது இவைகள் உங்கள் வாழ்வில் உண்மையாக இருக்கத்தக்கதாக இந்த பாடங்களை மீண்டும் மீண்டும் எடுத்து படிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வசனங்களை கவனமாக படித்து அதன் அடிப்படையில் என்னிடத்தில் குற்ற உணர்வுகள் காணப்படுகிறதா இல்லையா என்று உங்களை நீங்களே பரிசோதிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இல்லையெனில் ஏன் நாம் பார்த்த காரியங்களில் ஒன்றாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால் அதை நீங்கள் கையாள வேண்டும்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சுதந்திரத்தோடு வாழுங்கள். இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். தேவன் உங்கள் இருதயம் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறார். குற்ற உணர்விலிருந்தும் கசப்பு தன்மையிலிருந்தும் மற்றும் கவலையிலிருந்தும் விடுதலை பெற்றிருக்க விரும்புகிறார். அடுத்த வகுப்புகளில் கசப்புணர்வையும் கவலையும் குறித்து பார்ப்போம். டிவி செமினரி ஒரு லாப நோக்கமற்ற திட்டம். நமது கூட்டு முயற்சி கிறிஸ்தவ கல்வி உலகம் முழுவதும் கிடைக்க செய்யும் மற்றும் நல்ல கிறிஸ்தவ வேலைக்கார தலைவர்களை உருவாக்க வாய்ப்பளிக்கும். உங்கள் பிரார்த்தனை மற்றும் அல்லது நிதி ஆதரவு மூலம் இந்த முயற்சியில் டிவிஎஸ் ஊழியத்தின் பங்குதாரராக உங்களுக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பு உள்ளது. மேலும் தகவலுக்கு டிவி செமினரி இணையதளத்தை பார்க்கவும்.